ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த 3 ஃப்ளவர் கொண்ட அழகான ஒரு இயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 3 பெட்டல் வச்சுருக்கு, 3 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இது ஜம்ப் ரிங்கில் மாட்டி ஹூக் மாதிரி இயரிங் ஹூக்கில் மாட்டியிருக்கேன். ஓகேவா? இந்த பியூட்டிஃபுல்லான இயரிங் ஃபுல்லாக வெள்ளை கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எம்ப்ராய்ட்ரி த்ரெட் இருக்கு இல்லையா, எம்ப்ராய்ட்ரி யானில் கிராஸ் ஒர்க் பண்ணுற த்ரெட், அந்த த்ரெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த த்ரெட்டை நான் காட்டுறேன். ஓகே, 3 பெட்டல் இருக்குது, 3 ஃப்ளவர். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு த்ரெட்டு இந்த மாதிரி இருக்கும். இது பூ கட்டுற த்ரெட் இல்லை, இது எம்ப்ராய்ட்ரி த்ரெட். நீங்கள் கிராஸ் ஒர்க்கு பண்ணுற த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் ஸ்டோரில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது எல்லா கலர்லேயும் இருக்குது, நிறைய கலரில் இருக்குது. ஸோ பூ கட்டுறது, அப்புறம் பேக் பண்ணி தருவாங்களே, ஸோ அந்த த்ரெட் கிடையாது இது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 0.25 mm உள்ள ஊசி எடுத்துருக்கிறேன். இது சின்னதாக அம்மிகுருமி பண்ணுறதுக்கு உண்டான இந்த மாதிரி த்ரெட்டு கிடைக்கும், இந்த மாதிரி ஊசியும் கிடைக்கும். 0.25 இதில் தான் இந்த 3 பெட்டல் உள்ள ஃப்ளவர் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங் உங்கள் எல்லாருக்கும் போட தெரியும். இல்லைனா இதை பாருங்கள், ஸ்டாப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலனாக்கா நீங்கள் ஓடிட்டே இருக்கிற வீடியோ நடுவில் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஒரு விரல் எடுத்துருக்கேன். விரல் எடுத்து தம் ஃபிங்கரை நான் பிடிச்சிக்கிறேன். இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். இது நம்ம இந்த ஃப்ளவர் சின்னதாக இருக்கிறதுனால இது அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பெருசாக நீங்கள் நான் உங்களுக்கு நிறைய பால்ஸ் அந்த மாதிரி மேட் எல்லாமே பண்ண சொல்லியிருக்கிறேன்ல, அதுக்கு இது செட் ஆகாது. ஓகேவா? அது பெரிய த்ரெட்டு, குரோஷே த்ரெட்டு. இது எம்ப்ராய்டரி த்ரெட். ஓகேவா? இது எம்ப்ராய்டரி த்ரெட் 2 த்ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தால் தான் இந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த த்ரெட்டை நான் இப்படி மாட்டியிருக்கேன். இதை எக்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஸோ எக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் கீழே இருக்கிறதுல விட்டு மேலே இருக்கிற ரன்னிங் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரேன். சேம் நம்ம மேஜிக் ரிங் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இது ஒரு விரலில் நான் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேஜிக் ரிங் ரெடி ஆகிடுச்சு. பொசிஷனுக்கு வந்துடுவோம். 3 பெட்டல் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், கஷ்டம் கிடையாது. இப்போது இந்த ஊசியில் ஒரு நூல் இருக்கு இல்லையா, இது செயின் 1, ஆனால் கணக்கு வராது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு செயின் இருக்குது. இதில் yarn over 3 செயின் பண்ணிக்கிறோம். செயின் 1, செயின் 2 அண்ட் செயின் 3 செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டுட்டு ட்ரிபிள் crochet. ஓகேவா? ட்ரிபிள் crochet நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ட்ரிபிள் crochet, டபுள் crochet இல்லை, ட்ரிபிள் crochetக்கு நம்ம 2 வாட்டி ஹூக்கில் செயினை சுற்றணும். மொத்தம் 3 செயின் இருக்குது ஹூக்கில். இதோட இந்த மேஜிக் ரிங் ஹோலுக்குள்ளார 2 த்ரெட்டையும் நம்ம பிடிக்கணும். விட்டுறாதீங்க, இல்லைனா நமக்கு டைட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 த்ரெட் இருக்குது, 2 த்ரெட்டையும் எடுத்து நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்தால் ஹூக்கில் நமக்கு 4 யான் இருக்கணும், 4 செயின் இருக்கணும். 1 2 3 4. ஓகே, அதை மறுபடியும் ஒரு யானை ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரிபிள் crochet பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு யானை சுற்றிட்டு செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு யானை சுற்றிட்டு தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ட்ரிபிள் crochet ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டிருக்கோம், அடுத்து ஒரு ட்ரிபிள் crochet போட்டிருக்கோம், அடுத்தது மறுபடியும் ஒரு ட்ரிபிள் crochet போடுறோம். ஓகேவா? ஒரு 2 வாட்டி சுற்றிக்கிட்டோம். ஹூக்கில் 3 செயின் இருக்குது. இது உள்ளார மேஜிக் ரிங் உள்ளார போகிறோம். போயிட்டு yarn over பண்ணி 4 செயின் இருக்குது ஹூக்கில். yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் yarn over பண்ணி செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து yarn over பண்ணி தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ 2 ட்ரிபிள் crochet இருக்குது, முன்னாடி ஒரு 3 செயின் இருக்குது. இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம 3 செயினோட ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? செயின் 1, செயின் 2, செயின் 3.
பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கீழே இருக்கிற இந்த ஹோல் மேஜிக் ரிங் ஹோலுக்கு வந்து ஒரு yarn over பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இந்த செயினில் வந்து விட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. இது ஸ்லிப் ஸ்டிச் ஆகிடும். ஒரு பெட்டல் நமக்கு ரெடி. இந்த மாதிரி மறுபடியும் இன்னும் 2 பெட்டல் போட்டுக்கலாம் சேம் இதே மாதிரியே. ஓகேவா? மறுபடியும் 3 செயின் 1 2 3 ட்ரிபிள் crochet 2 செயின் உள்ளே போயிட்டு yarn over ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ், yarn over செகண்ட் 2 ரிலீஸ், yarn over தேர்ட் 2 ரிலீஸ். மறுபடியும் 2 சுற்றிக்கிறோம் ட்ரிபிள் crochetக்கு. மறுபடியும் உங்கள் ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் 2 ரிலீஸ், செகண்ட் 2 ரிலீஸ், தேர்ட் 2 ரிலீஸ். அப்புறமா 3 செயின் 1 2 அண்ட் 3. கீழே இருக்கிற அந்த செயின் ஹோலில் மேஜிக் ரிங் ஹோலில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 2வது பெட்டல் ரெடி. மறுபடியும் 3வது பெட்டலுக்கு 1 2 3 செயின் 2 ஒரு ட்ரிபிள் crochetக்கு ஃபஸ்ட் 2 ரிலீஸ், செகண்ட் 2 ரிலீஸ். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து விளங்கலை புரியல அப்படின்னா பொறுமையாக பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து நான் வந்து பெட்டல் வந்து நிறையா வந்து போடல, 3 பெட்டல் தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து டபுள் crochet இல்லை, ட்ரிபிள் crochetவும் உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். ட்ரிபிள் crochet வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரிபிள் crochet வந்து விளங்காதவங்க புரியாதவங்க அதை அங்கே போய் பாருங்கள். அது வந்து பெரிய யானில் போட்டதுனால உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா. இப்போ 3 பெட்டல் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதை இப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டால் அது வந்து செக்யூர் ஆகிடும். நல்லா ஸ்டிஃபாக இதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் முடிச்சு போட தேவையில்லை, கடைசியாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ மேஜிக் ரிங்கோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா கீழே டெய்ல் இதுதான் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, இதை வந்து நல்லா டைட்டாக இழுங்க. இழுத்திங்கன்னா ஒரு கேப் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? 3 பெட்டல் இந்த மாதிரி வரும். நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த நூலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு 3 முடிச்சு 2 to 3 முடிச்சு போட்டுட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த இதை போட்டுட்டு கட் பண்ணிடலாம் த்ரெட்டை. மைதா மாவு ப்ளஸ் வந்து தண்ணி கலந்த மிக்ஸ் பண்ண மாவு வந்து நான் இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து இதில் வந்து அப்ளை பண்ணிப்போம். பாருங்க, இதில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு இதுவும் வந்து crochet ஊசி தான், கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிறத எடுத்து நம்ம வச்சு இதை நல்லா இப்படி வந்து அழுத்திப்போம். ஓகே, 3 இதையும் அழுத்திக்கிட்டு நடுவுலையும் நல்லா அழுத்திக்கங்க. இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷேப் வந்துடும், ஃப்ளவர் ஷேப் வந்துடும். தெரியுதா? இது கொஞ்ச நேரம் வந்து காய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இந்த கோல் வந்து காயிற வரைக்கும். இது வந்து நீங்கள் ஃபெஃபிகால் வச்சும் செய்யலாம். எந்த கோல் இருக்குதோ உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் வச்சிங்கனாக்கா நல்லா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஃபேப்ரிக் கோல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கோல் வச்சும் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் கோல் இருந்தாலும் அதை வந்து லைட்டாக ஒரு 4-5 ட்ராப் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு கையாலையும் அப்படி இல்லைனா ஸ்பாஞ்ச் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் ஒரு பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி செஞ்சு காட்டுறேன். இல்லைனா ஸ்பாஞ்ச் தான் வச்சுருக்கேன். நான் ஸ்பாஞ்சில் வச்சு தான் அழுத்துவேன். ஸோ இந்த மாதிரி அழுத்திட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து ஓரமாக விட்டுருங்க. இது வந்து நல்லா காஞ்சிடும். ஸோ ஏற்கனவே காஞ்சிடுச்சு
பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு நான் காயிட்டோன்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ 3 பீஸு, இதே மாதிரி 3 பீஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து எப்படி செயின் கோக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் பின்ஸ் எடுத்துருக்கிறேன், ஐபின் எடுத்திருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறமா ஒரு ஹூக்கு, ஏன்னா ஏற்கனவே வந்து இயரிங் ஹூக் நம்ம ஒரு செட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து 6 mm 8 mm நினைக்கிறேன், 8 mm ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட செட்டப். இதில் நம்ம சீட் பீடு இல்லை, கொஞ்சம் பெருசு. ஓகேவா? இதில் நம்ம ஃபுல்லாகவே வந்து வெள்ளை சேர்த்தனால நான் வந்து வெள்ளை கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஒரு 3 போதும், 3 ஒயிட் கலர். சாரி, இது ஒயிட் இல்லை, ப்ளூ. ஓகே, எடுத்துகிட்டு ஒரு ஐபின் எடுத்துக்கலாம். ஐபின் எடுத்துகிட்டு ஒரு பீடை உள்ளே இட்டுட்டு அதுக்குள்ளார அப்படி போட்டுடலாம். ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா கட்டர் எடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நோஸ் பில்லர் எடுத்து கீழே அடியில் பிடிச்சிக்கோங்க. இது இப்படி அழுத்துனா இது வந்து மடங்கும். ஓகேவா? கீழே இந்த தம் ஃபிங்கரை கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, இதை வந்து இப்படியே டோன் பண்ணுங்கள். இதை நீங்கள் பிடிச்சிட்டு பொறுமையாக அப்படியே டோன் பண்ணுங்கள். பொறுமையாக டோன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லாக் ஆகிடும். ஓகே, இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஃப்ளாரை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்து மடங்கும். ஓகேவா? அப்புறமா கொஞ்சம் வேணால் நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் வந்துடும் நமக்கு. ஓகே, இப்போ 3 ஃப்ளவரையும் வந்து பண்ணியாச்சு. ஜம்ப் ரிங் எடுத்துப்போம். மூணுத்தையும் உள்ள விட்டுக்கலாம். 1 2 3 இதோடு சேர்த்து ஹூக்கையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாரி, கீழே விழுந்துருச்சு. ஓகே, பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு செட்டை ஏற்கனவே நம்ம வந்து பண்ணிட்டோம், ஒரு இயரிங்கை. அதோடு சேர்த்து இதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகான இயரிங் ரெடி. இந்த த்ரெட் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது. சவுகார்பேட் அந்த பக்கத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த த்ரெட்டு வந்து அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து அமேசான்லேயும் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ஊசி எங்கே வாங்குறது, பெரிய ஊசி த்ரெட் எங்கே வாங்குறது அப்படின்ட்டு. எல்லாம் அமேசானில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் கிராஃப்ட் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து போய் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிடைக்கும். குரோஷேக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளன் நூல் அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? அக்ரலிக் யான் அப்படின்னு சில இடத்துல தெரியுது, சில இடத்துல தெரிய மாட்டேங்குது. குரோஷேக்கு உள்ளன் யான் கொடுங்க, குரோஷே யான் கொடுங்க, குரோஷே ஊசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து நீங்கள் வந்து நூல் மாதிரி
2 ஸ்ட்ரெயின் இல்லை 3 ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி நீங்களாக பிரித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிராஸ் ஒர்க், லேஸ் ஒர்க், த்ரெட் அப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரி பண்டலாக கிடைக்கும். இருங்க காட்டுறேன். இது மாதிரி உங்களுக்கு பால்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ மீஷோவில் கூட இந்த மாதிரி த்ரெட் இருக்குது, நான் பார்த்தேன் நான். ஆனால் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகே, இது எல்லாமே காட்டன் யான் தான், காட்டன் த்ரெட் தான் இது எல்லாமே. ஸோ ஓகேவா? உங்களுக்கு எனி டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் எனி டைம் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் நிறையா வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. நம்ம அடுத்து நிறையா தோடு ப்ளஸ் வந்து என்னென்னலாம் நம்ம குரோஷியில் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து செஞ்சு காட்ட நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். கீப்ஸ் டியூன்ட். நிறையா பாருங்கள். யாருக்கெல்லாம் குரோஷி விருப்பம் இருக்கோ உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.